Let's go holidays. Travel beyond boundaries. VCura Wellness, Advanced Scientific Slimming. No pain, no surgery. Any weight loss, innum smarter. Milky Mist Cow Ghee. Taste the best. இன்னும் வரைக்குமே நம்ம வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். ஊர்லேயும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். சொந்தமாக வீடுலாம் கிடையாது. நம்ம வந்து மிட்டா மிராசோ இல்லை பெரிய பண்ணையார் குடும்பத்தை சார்ந்தவர்களோ ஒரு பணக்கார குடும்பத்தை சார்ந்தவங்களாம் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் கூட கிடையாது. மிகவும் ஏழ்மையான ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் தான். எப்போவுமே காவல்துறை வந்து உளவியலாக நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட சொல்லி பார்ப்பாங்க. நம்ம கேட்கலன்னா நம்ம எந்த வீட்டுக்குள்ள வாடகைக்கு இருக்கிறோமோ அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லி இந்த பையன் போராட்டம் பண்ணுறான், இவனுக்குலாம் வீடு கொடுக்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஹவுஸ் ஓனரை மிரட்டி நம்மளை காலி பண்ண வைப்பாங்க. இப்போ எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போது காவல்துறை சார்ந்தவர்கள் வீட்டுக்கு போய் என்னையா பிள்ளையா வளர்த்து வச்சுருக்கிற, ஒரே போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறான், அவன் அந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறவங்களாம் வந்து சமூக அவங்களாம் தீங்க, உங்கள் பையன் ஏதோ பண்ணுறான். அப்பா நம்மளை பார்க்கும்போது கஷ்டப்பட்டுகிட்டே இருந்தோம். காவல்துறை பிரச்சனை, காவல்துறை நெருக்கடி, வழக்கு, நீதிமன்றத்துக்கு போகிறது, வறுமை, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறது. சாப்பாட்டுக்கு நான் ஃபோன் பண்ணி வீட்டில் காசு கேட்பேன். 2-3 நிறுவனங்களுக்கு நம்ம வேலைக்கு போகும்போது காவல்துறை அங்கே அந்த நிறுவனங்களை சொல்லி இவர் மீது கேஸ் இருக்குது, கம்பெனியில் இருக்கிறவங்க பயந்துருவாங்க. என்ன போலீஸ் விசாரிக்க வராங்களா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வேலைலாம் தரமாட்டாங்க. எப்போ கல்யாணம் ஆச்சு உங்களுக்கு? கொரோனா டைமில் நடந்துச்சு. போராட்ட உணர்வை பார்த்து தானே அவங்க எனக்கு அவங்க என் மீது காதலே வந்தது. அவங்களுடைய போராட்ட உணர்வை பார்த்தா நான் அவங்க மீது எனக்கு காதல் வந்தது. அதனால் இது வந்து போராட்ட களத்தில் பூத்த ஒரு காதல் தான். தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழக தலைவராகிட்டோம் அப்படின்னா நம்ம மாதம் என்ன 10 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்க போகிறாங்க. அதே கஷ்டங்கள் தான். இந்த பாசம் அப்படின்னாவே அது தாவேகா தான். பாசம் அப்படின்னாவே அது அண்ணன் விஜய் அவர்கள் தான். ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிட்டாவே போதும், ஒட்டுமொத்த கட்சியுமே துடிக்கும். அந்த அளவுக்கு ஓடி ஓடி உதவி செய்யக்கூடியவர்கள் தான் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள். தலைவர்கள் முதல் தொண்டர்கள் வரை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சாவறதுக்குள்ளே ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை செஞ்சிடணும்னு நம்ம நினைக்கிறோம். உறுதியாக நம்ம செஞ்சிடும். இதிலேயே நம்ம பல மாற்றங்களை கொண்டு வந்துருக்கோம். ஓகே, லைலா மணி அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் அரசியல் நிறைய பேசியிருக்கீங்க, போராட்டம் பேசியிருக்கீங்க. உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எங்கே படிச்சிங்க, எந்த ஊர் நீங்கள், அதை பற்றி சொல்லுங்கள். நான் வந்து ஒரு சாதாரண ஒரு குக்கிராமத்துலேருந்து வந்த ஒரு நபர். அப்பா கிடையாது, அப்பா இறந்துட்டாங்க. அப்பா எப்படி இறந்தாருன்னா மது பழக்கத்திற்கு அடிமையாகி அதன் மூலமாக நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டாங்க. ஒரு தம்பி ஒரு தங்கச்சி படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு அம்மா. இன்னும் ஒரு வறுமையான ஒரு சூழல் தான். எம்ஏ படிச்சிருக்கிறேன். இப்போ வந்து ஒரு தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தில் ஒரு தலைவராக இருக்கிறேன். தொடர்ந்து 15 ஆண்டுகளாக இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக, இனம் சார்ந்து, மொழி சார்ந்து, கலாச்சாரம் சார்ந்து எங்கெல்லாம் போராட முடியுமோ அங்கெல்லாம் நம்ம போராடி இருக்கிறோம். அதை பல மக்களுக்கும் தெரியும், பல தலைவர்களுக்கும் தெரியும். அதை தெரிந்தால்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அவர் ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சியில் மாநில கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் என்கின்ற ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்து இன்று அரசு அமைந்தவுடன் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் வாழக்கூடிய தமிழர்களே பெருமை கொள்ளக்கூடிய வகையில் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தினுடைய அந்த தலைவர் என்ற ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு. நம்ம வந்து மிட்டா மிராசோ இல்லை பெரிய பண்ணையார் குடும்பத்தை சார்ந்தவர்களோ ஒரு பணக்கார குடும்பத்தை சார்ந்தவங்களாம் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் கூட கிடையாது. மிகவும் ஏழ்மையான ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் தான். நல்லா சிறப்பாக தான் போயிட்டு இருக்கு வாழ்க்கை. ஒன்றும் பிரச்சனை. பல கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்களா? இந்த வீடு கிடைக்கல, நிறைய போராட்டங்கள் பண்ணுறதுனால வீடு கூட கொடுக்க மாட்டாங்க. இன்னும் வரைக்குமே நம்ம வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். ஊர்லேயும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். சொந்தமாக வீடுலாம் கிடையாது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கிறோம். அது கிடைக்கும்போது எல்லாமே அது சரியான நேரத்தில் கிடைக்குன்றது தான் நம்ம ஒரு இதுவாக பார்க்குறோம். அதனால் வந்து இதெல்லாம் பார்த்து நம்ம மனசை கஷ்டப்படுறது கூட கிடையாது. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வாழ்கிறது தான் வாழ்க்கை. அதனால் வந்து என்கிட்ட வந்து ஒரு உற்சாகம் இருக்குது, என்கிட்ட வந்து ஒரு கொள்கை இருக்குது, என்கிட்ட வந்து ஒரு கோட்பாடு இருக்குது, என்கிட்ட ஒரு வேகம் இருக்குது. இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு வேகம் இருக்குது. அதே வேகம், அதே உற்சாகம் கொண்டவர் தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். அவரோடு இணைஞ்சு நான் பணி செய்கிறேன். உண்மையிலே இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சாவறதுக்குள்ளே ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை செஞ்சிடணும்னு நம்ம நினைக்கிறோம். உறுதியாக நம்ம செஞ்சிடும். இதிலேயே நம்ம பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கோம். இப்போ தமிழ்நாடு பாடநூல் நிறுவன சார்பாக பல மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ 222 குடோன் இருக்குது தமிழ்நாடு முழுவதும். அந்த குடோன் முழுவதும் நம்ம போகிறோம். இந்த புத்தகங்களை வந்து தரமாக அச்சிட்டு நம்ம மாணவர்களுக்கு கொடுக்க போகிறோம். நம்ம அச்சிட்டு கொடுக்கக்கூடிய அந்த புத்தகத்தை மாணவர்கள் கைகளை திறந்து படிக்கின்ற பொழுது அதுவே நமக்கு ஒரு பெரிய சாதனை தானே. அந்த புத்தகம் தரமாக இருக்கணும்.
அப்படின்றதுல நம்ம தெளிவாக இருக்கிறோம். அதனால் நம்ம கொடுத்த வேலையை சிறப்பாக செய்வோம். நம்ம வீட்லயே இவ்வளோ கஷ்டம் இருக்கு, நம்ம போய் வெளியே போய் மக்களுக்கான பிரச்சனையில போராடுறோம். நம்ம வீட்ல சொல்லியிருக்காங்களா, அம்மா எதுக்குப்பா இந்த வேலை, நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கலாம்ல, ஏதாச்சும் இல்லை, வேலைக்கு எங்கள் போகலாம் அம்மாலாம் அப்படி எங்கள் சொல்லியிருக்காங்க? அம்மாவும் சரி எங்கள் அப்பாவும் சரி, அப்பா இறந்துட்டாரு. யார் இது வரைக்கும் நம்ம வீட்டில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது, நீ ஏன் வெளியில் போய் போராடுற அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொன்னதே கிடையாது. ஒரு காலகட்டத்தில் வந்து காவல்துறை வந்து என்னை எப்படியாவது கைது செய்து சிறையில் அடைக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் எடுக்கிறாங்க. தொடர்ந்து போராட்டம், பல வழக்குகள் என் மீது பதிவு செய்யப்படுகிறது. நான் என்ன பண்ணுறேன்னா, நீதிமன்றத்துக்கு ஆஜராகிறேன், இருந்தாலும் புதிய புதிய வழக்குகளை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. என்னால் வந்து நீதிமன்றமே செல்ல முடியாத அளவுக்கான தொடர்ந்து டெய்லி நீதிமன்றத்துக்கு இப்போ அந்த கேஸ்லாம் போக இருக்கா? இல்லை, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த மாதிரியான கடுமையான ஒரு நெருக்கடி. இப்போ காவல்துறை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எப்போவுமே காவல்துறை வந்து உளவியலாக நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட சொல்லி பார்ப்பாங்க. நம்ம கேட்கலன்னா, நம்ம எந்த வீட்டுக்குள்ள வாடகைக்கு இருக்கிறோமோ அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லி, இந்த பையன் போராட்டம் பண்ணுறான், இவனுக்குலாம் வீடு கொடுக்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஹவுஸ் ஓனரை மிரட்டி நம்மளை காலி பண்ண வைப்பாங்க. அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லுவாங்க. அப்போ எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போது காவல்துறை சார்ந்தவர்கள் வீட்டுக்கு போய், என்னையா பிள்ளையா வளர்த்து வச்சிருக்கிற, ஒரே போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறான், அவன் அந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறவங்களாம் வந்து சமூக அவங்களாம் தீங்க, உங்கள் பையன் ஏதோ பண்ணுறான், ஒரு மாதிரி நடவடிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் யூனிஃபார்ம் போட்டு ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டுக்கு போலீஸ்காரங்க பயப்படுவாங்க, அக்கம் பக்கம் பயப்படுவாங்க, ஊரே பயப்படும். அப்போ எங்கள் அப்பா சொல்கிறாரு, அந்த காவல்துறை அதிகாரிகிட்ட எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாரு, பக்கத்து வீட்டுக்காரங்க என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு 2 பிள்ளை இருக்குங்க, நான் குடிகாரன் தான், எனக்கு 2 பிள்ளை இருக்குது, ஒரு பிள்ளை வீட்டுக்கு, இன்னொரு பிள்ளை ஒன்றும் சும்மா இல்லை, அவன் நாட்டுக்காக போராடுறான், அவன் நாட்டுக்கு போராடட்டும், அவன் சரியானதுக்கு தான் போராடுறான், என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார். எங்கள் அப்பா சொன்னதா பக்கத்து வீட்டில் இருக்கவங்க சொன்னாங்க. அப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, சித்தப்பா, பெரியப்பா போன்றவங்களுடைய அவங்கெல்லாம் வந்து கடுமையான ஆதரவு நம்ம கொடுத்தாங்க. உனக்கு என்ன தோணுமோ அதை நீ பண்ணு, பார்த்துக்கலாம், வீட்டில் 1000 கஷ்டங்கள் இருக்கும், வீட்டை நாங்கள் பார்த்துக்குறோம், உனக்கு என்ன தோணுமோ அதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் என்னுடைய இணையர், அவங்களும் போராட்ட காலத்துல இருந்தே நமக்கு. எப்போ கல்யாணம் ஆச்சு உங்களுக்கு? கொரோனா டைமில் நடந்துச்சு, லாக்டவுனு. அந்த டைமில் ஒரு எளிமையான முறையில் நம்ம திருமணம் பண்ணோம். போராட்ட களத்தில் பூத்த ஒரு காதல் தான், லவ் மேரேஜ் தான். ஆமாம், காதல் திருமணம் தான். வாழ்க்கை சிறப்பாக போயிட்டு இருக்குது. 5 வயதில் ஒரு மகள் இருக்கிறாங்க, மதிவதனி அவங்களுக்கு பேர். அந்த பேர் கூட ஒரு புரட்சிகரமான ஒரு பேர் தான். மதிவதனின்ற அந்த பேர் சொன்னாலே அது யாரோட பேருன்னு பார்க்கக்கூடியவங்களுக்கெல்லாம் தெரியும். நம்மளுடைய வாழ்விலே அப்படி தான். அதனால் கஷ்டங்கள் இருக்குது, அந்த கஷ்டத்தையும் தாண்டி மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இஷ்டம் எனக்கு இருக்கிறதுனால எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்களாச்சும் சொன்னாங்களா, இந்த மாதிரி போராட்டம்லாம் போகாதீங்க, பண்ணாதீங்க, யாரையும் இப்படி போராட்ட உணர்வை பார்த்து தானே அவங்க எனக்கு அவங்க என் மீது காதலே வந்தது. அவங்களுடைய போராட்ட உணர்வை பார்த்தா நான் அவங்க மீது எனக்கு காதல் வந்தது. அதனால இது வந்து போராட்ட களத்தில் பூத்த ஒரு காதல் தான் அது. அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வரைக்கும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. ஓகே, இப்போ இவ்வளோ கஷ்டங்களுக்கு அப்புறம் இப்போ நம்ம ஒரு அரசு அதிகாரி ஆகிட்டோம், பாடநூல் கழகத்தினுடைய தலைவராக இருக்கும். இப்போ நல்ல நிலைமையில இருக்கும்போது நம்ம ஒருத்தர் மிஸ் பண்ணுவோம்ல, யாரை மிஸ் பண்ணுறீங்க? அப்படிலாம் கிடையாதுங்க. இப்போ பாடநூல் கழக தலைவர், அதாவது தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழக தலைவராகிட்டோம் அப்படின்னா நம்ம மாதம் என்ன 10 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்க போகிறாங்க? அதே கஷ்டங்கள் தான். ஆனால் இப்போ ஒரு பொறுப்பு இருக்குல்ல, நமக்கு பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பு நம்ம சிறப்பாக செயல்படுறோம்ல. இப்போ இது வரைக்கும் 4 மாவட்டத்துக்கு நான் போயிட்டேங்க, குடோனை ஆய்வு பண்ணுறதுக்கு நான் போயிட்டேன். 22 இடத்துக்கு நான் போக போகிறேன். போகாத இடங்களுக்கெல்லாம் நம்ம போயிருக்கிறோம். இது வரைக்கும் எந்த சேர்மனும் பல குடோனுக்கு அவங்க போனதே இல்லை. குடோன் எங்கே இருக்குன்னு கூட பாதி பேருக்கு தெரியாது. நம்ம அந்த வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த வளாகங்களை வந்து சிறப்பான முறையில் தூய்மைப்படுத்தி சுத்தப்படுத்தி வச்சுருக்கிறேன். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு நான் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா இந்த கேம்பஸோட நிலைமை என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடையார் குடோனுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு, இப்போ போய் பாருங்கள், நம்ம சரி பண்ணியிருக்கிறோம். பதவியேற்று 1 மாதம் தான் ஆகுது. இந்த 1 மாதத்தில் நம்மளால் எவ்வளோ பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணியிருக்கிறோம். பப்பாசியும் அரசாங்கமும் இணைந்து பண்ணக்கூடிய புத்தக காட்சியில் மட்டும்தான் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தினுடைய அந்த புத்தக ஸ்டால் இருக்கும், புத்தக நிலையம். ஆனால் நான் பதவியேற்ற பிறகு தமிழ்நாடு முழுவதும் எங்கெல்லாம் புத்தக காட்சி நடக்குதோ, அது சாதாரண தனியார் நிறுவனம் நடத்தினா கூட அந்த இடத்துல தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் சார்பாக நம்ம புத்தக காட்சி நடத்தணும். இந்த புத்தகத்தை மக்களுடைய பார்வைக்கு கொண்டு போய் சேர்க்கணும். முதல்ல இந்த புத்தகம் மக்களுடைய கைகளுக்கு போனாவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ வாசிப்பு பழக்கத்தை உருவாக்கணும்னு பல முயற்சிகளை நம்ம முன்னெடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி சுதந்திர தின நிகழ்வுகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே வேலை செய்யக்கூடிய எல்லாரையும் நம்ம கௌரவிச்சோம். எல்லாருக்கும் சால்வை போட்டு, எல்லாருக்கும் பரிசு பொருட்கள் கொடுத்து, எல்லாருக்கும் பேனா கொடுத்து எல்லாரையும் நம்ம கௌரவிச்சோம். இங்கே தூய்மை பணியாளராக இருக்கக்கூடியவங்க, லிஃப்ட்டில் வேலை செய்யக்கூடியவங்க,
இங்கே வந்து இப்போ பாதுகாவலராக இருக்கக்கூடியவங்க, ஓட்டுநராக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்ம சிறப்பு செஞ்சுருக்கோம். இது வரைக்கும் எந்த சேர்மனாவது இப்படி பண்ணினதா சொல்லுங்கள், கிடையாது. இதை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு 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 மாற்றத்திற்கான ஒரு அரசியலை நம்ம முன்னெடுக்கிறோம். அப்போ ஒரு ஒரு மாற்று வழியில் நம்ம சிந்தித்து செயல்படுவோம் அப்படின்னு நம்ம செய்கிறோம். இது சிறப்பாக நம்ம பண்ணுவோம், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ சமீப காலத்துக்கு முன்னாடி உங்க அப்பா இறந்தார் இல்லையா, அது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு? ஏன்னா இப்போ ஒரு நல்ல உண்மையிலே கஷ்டம் தான். ஏன்னா எங்கள் அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு அங்கீகாரம் இல்லாமல் தான் இருந்தேன். ஒரு கட்சியில் ஒரு மாநில கொள்கை பரப்பு இணைச் செயலாளராக இருந்தேன். ஊடகங்களில் பேசினேன், மேடைகளில் பேசினேன். நான் வந்து பல வருஷமாக பேசியிருக்கேன். ஆனால் அது வந்து என் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கூட அது பார்ப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. நம்ம வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தெருவில் இருக்கவங்க கூட பாதி பேருக்கு தெரியாது. ஆனால் என்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தில் கொள்கை பரப்பு இணைச் செயலாளராக மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்கள் அறிவித்த பிறகு, அவர் எப்போது என்னை அரவணைத்து கொண்டாரோ அதன் பிறகு தமிழ்நாடு மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்களுக்கு யாரெல்லாம் ரசிகர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே என்னை தெரியக்கூடிய அளவுக்கு என்னை அடையாளப்படுத்திய ஒரே நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது அண்ணன் விஜய் அவர்கள் தான். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதற்காகவே காலம் முழுவதும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பெரும் புகழையும் நம்ம சம்பாதித்து வருகின்ற பொழுது அதை பார்க்கக்கூடிய இடத்துல நம்ம அப்பா இல்லை. அப்பா நம்மளை பார்க்கும்போது கஷ்டப்பட்டுகிட்டே இருந்தோம். காவல்துறை பிரச்சனை, காவல்துறை நெருக்கடி, வழக்கு, நீதிமன்றத்துக்கு போகிறது, வறுமை, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறது. சாப்பாட்டுக்கு நான் ஃபோன் பண்ணி வீட்டில் காசு கேட்பேன். 2-3 நிறுவனங்களுக்கு நம்ம வேலைக்கு போகும்போது காவல்துறை அங்கே அந்த நிறுவனங்களை சொல்லி இவர் மீது கேஸ் இருக்குது, சும்மா நார்மலாக விசாரிக்கும் போதே அந்த கம்பெனியில் இருக்கிறவங்க பயந்துருவாங்க. என்ன போலீஸ் விசாரிக்க வராங்களா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வேலைலாம் தரமாட்டாங்க. நான் இது வந்து பெருமைக்காக சொல்லலை, என்னுடைய கஷ்டத்தை நான் வந்து சொல்கிறேன். இது என்னென்னா என்னை போன்று போராடிய போராட்டக்காரர்கள் பல பேர் இருக்காங்களே, அவங்ககிட்ட நீங்கள் யார்ட்டையாவது நேர்காணல் எடுத்து கேளுங்க. ஒரு இடத்துல வந்து நிலையான வேலையை அவங்களால செய்ய முடியாது. நீங்கள் என்ன வேலைக்கு போயிருக்கீங்களா? என்ன வேலை கிடைச்சிருக்கு? பல இடங்களுக்கு போய் பல வேலைகள் நம்ம செஞ்சுருக்கோம். எல்லாமே பாதியிலே நின்றுருக்கோம். இந்த விசாரணைக்கு வரும்போது விசாரணைன்ற பேரில், காவல்துறை நெருக்கடின்ற பேரில், அது இல்லாமல் நம்ம திடீர்னு ஏதாவது ஒரு போராட்டத்துக்கு போவோம், கைது செய்யப்படுவோம். முற்றுகைன்னு ஒரு போராட்டம் அறிவிச்சிருப்போம், காலைல கைது செய்யப்பட்டு மண்டபத்தில் அடைச்சிருவாங்க. நைட்டு 7-8 மணிக்கு தான் விடுவாங்க. கம்பெனிக்காரங்க பார்ப்பாங்க, 1 மாதம் 2 மாதம் வச்சுருப்பாங்க. எப்பா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நீ கிளம்புப்பா அப்படின்றாங்க. சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்க, உளவுத்துறை அதிகாரிகள் நமக்கே தெரியாமல் அந்த கம்பெனிக்கு போய் விசாரிப்பாங்க. இவர் எப்படி வேலை கொடுத்தீங்க, இவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா, இவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா, இவர் ஒரே போராட்டம் பண்ணுறவர், கும்பலாக சேர்த்து போராட்டம் பண்ணுவாங்க. நாளைக்கு உங்கள் கம்பெனிக்கு பிரச்சனை வரும், நாளைக்கு உங்கள் ஆஃபீஸுக்கு பிரச்சனை வரும், நாளைக்கு உங்கள் தொழிலுக்கு பிரச்சனை வரும். அப்படி சும்மா ஒரு நார்மலாக ஒரு விசாரணை பண்ணும்போது அவங்க பயந்துருவாங்க. இது எனக்கு மட்டும் நடந்தது நான் சொல்லலை. பல்லாயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் இதே கஷ்டத்தோடும் இதே நஷ்டத்தோடும் தான் இருக்கிறாங்க. பல பேர் வந்து ஒரு நிலையான ஒரு வேலை இல்லாத ஒரு சூழலில் இருப்பாங்க. அப்படியே வேலை கிடைச்சாலும் அதை தடுப்பதற்கு பல வேலைகள் செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரி நானும் பல முறை பாதிக்கப்பட்டிருக்கேன். எல்லோருடைய உதவியாலும் பட்டை தீட்டப்பட்டு இந்த இடத்துல வந்து நான் நிற்கிறேன். அதான் நான் மட்டுமே உழைச்சேன், நான் மட்டுமே போராடி இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறக்கூடிய சுயநலவாதி நான் கிடையாது. நான் இவ்வளோ தூரம் வந்து இந்த இடத்துல நிற்கிறதுக்கு எனக்கு பின்னாடி பல்லாயிரக்கணக்கான பேர் உழைச்சிருக்காங்க, உதவி செஞ்சுருக்கிறாங்க, தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இப்போ பேட்டி கொடுத்துருக்கும்போது பக்கத்தில் பழனின்னு தம்பி ஒருத்தர் இருக்கிறாப்புல, அந்த தம்பிலாம் வந்து எனக்கு அவ்வளோ உதவி செஞ்சுருக்கிறார். இப்போ ரஞ்சித்னு ஒரு தம்பி இருக்கிறார், பல உதவிகள் செஞ்சுருக்கிறாங்க. பல அண்ணன்மார்கள் பல உதவிகள் செஞ்சுருக்கிறாங்க. அவங்களுடைய கூட்டு முயற்சியால் தான் லயலாமணி என்கின்ற ஒரு நபருடைய வளர்ச்சி. அப்பாவுடைய இறப்பு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற மாதிரியெல்லாம் சொன்னீங்க. அப்பாவுடைய இறப்பு அப்போது விஜய் அவர்கள் கால் பண்ணி பேசினதா சொல்லியிருந்தாங்க. என்ன பேசினார் அன்னைக்கு? பேசினார். என்ன சொன்ன செய்தியை கேட்ட உடனே, கவலைப்படாத, நான்லாம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறேன்ப்பா, உனக்கு என்ன உதவினாலும் எனக்கு கேளு அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் அண்ணன் விஜய் அவர்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசினாங்க. கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா முன்னணி தலைவர்களும் நமக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி இறுதி சடங்கு செய்கிறதுக்கு ஏதாவது பண உதவி தேவைனாலும் சொல்லுப்பா, நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் அன்புள்ளத்தோடு நமக்கு கட்டி அரவணைத்து கொண்டாங்க. அந்த பாசம் அப்படின்னாவே அது தாவேகா தான். பாசம் அப்படின்னாவே அது அண்ணன் விஜய் அவர்கள் தான். ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிட்டாவே போதும், ஒட்டுமொத்த கட்சியுமே துடிக்கும். அந்தளவுக்கு ஓடி ஓடி உதவி செய்யக்கூடியவர்கள் தான் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள், தலைவர்கள் முதல் தொண்டர்கள் வரை. அதனால தான் நம்ம வந்து கட்சி ஆரம்பித்த 2 வருஷத்தில் ஆட்சி அதிகாரத்தில் வந்து உட்காரோம் அப்படின்னா, சாதாரணமாக மக்கள் வந்து ஓட்டு போட்டு யாரையும் தேர்ந்தெடுத்துட மாட்டாங்க. இப்போ மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா, அண்ணன் விஜய் அவர்களும் கட்சியை சார்ந்தவர்களும் மக்களோடு ஒரு அன்பு என்கின்ற ஒரு பிணைப்போடு இருந்ததால் தான் இவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழ்ந்தது.
லயோலா மணின்னு உங்கள் பேரையே மாற்றிட்டீங்களாமே? இல்லை, லயோலா மணின்ற பேர் அது வந்து எப்படின்னா, நான் மாற்றலை. கல்லூரி காலம், நான் கல்லூரி அங்கே தான் படித்தேன். அங்கே தான் நான் சோசியாலஜி துறையில் படித்தேங்க. படிக்கும்போது அப்போ நிறைய போராட்டங்கள் நடக்கும். 2011, 12, 13, 14 காலகட்டங்கள்லாம் நிறைய போராட்டங்கள் நடக்கும். அப்போ மணின்னு ஒருத்தர் ஒரு 3 கல்லூரியில் இருந்தாங்க. நான் லயோலா கல்லூரியில் படித்தேன். இன்னும் 2 மாணவர்கள் வெவ்வேறு கல்லூரியில் படித்தாங்க. அப்போ அவங்களும் ஒரு மாணவர் அமைப்பு, ஒரு இளைஞர் அமைப்பு வச்சுருந்தாங்க. அவங்களும் ஏதாவது ஒரு கூட்டமைப்பில் இருப்பாங்க. அப்போ அங்கங்கே கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தை முன்னெடுப்பாங்க. பேருந்து கட்டண உயர்வு, ஈழத்தமிழர்களுக்கான ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பல போராட்டங்கள் முன்னெடுப்பாங்க. அல்ல அந்த கல்லூரிக்குள்ளே நடக்கக்கூடிய அநீதியை தட்டி கேட்பதுக்கு போராட்டம் பண்ணுவாங்க. விடுதியில் சாப்பாடு சரியில்லைன்னா அதுக்கு போராட்டம் பண்ணுவாங்க. இப்போ பல போராட்டத்தை முன்னெடுக்கும்போது இந்த மணின்றவங்க 3 பேர் மொத்தம் சென்னையில் மட்டும். அப்போ போராட்டத்தை முன்னெடுக்கும்போது பத்திரிக்கையாளர்களுக்கு செய்தி அனுப்புவாங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல இத்தனை மணிக்கு போராட்டத்தை முன்னெடுக்கிறோம், அதனால் பத்திரிக்கையாளர்கள் நேரில் வந்து ஆதரவு தாருங்கள், இப்படிக்கு மணி அப்படின்னு போட்டு அவங்க ஃபோன் நம்பர் போட்டுருவாங்க. அது என்ன ஆகும்னா அப்படியே போலீஸுக்கு ஃபார்வர்ட் ஆகும். இப்போ போலீஸுக்குள்ளேயே கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. மணி எந்த மணிப்பா பண்ணுறாப்புல போராட்டம், அந்த காலேஜ் மணியா, இந்த காலேஜ் மணியா, இல்லைங்க இவருங்க. இது காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா நம்மளும் போராட்டத்தை நிறைய முன்னெடுப்போம். நீட்டுக்கெல்லாம் கடுமையான போராட்டம். அதே மாதிரி அண்ணன் பேரறிவாளன் 3 தமிழர்களுடைய விடுதலைக்கெல்லாம் வந்து ஒரு 6 மாதம் கண்டினியூஸாக நாங்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஏதாவது ஒரு வகையில் ஜனநாயக ரீதியாக அனுமதி வாங்கி நம்ம போராட்டத்தை முன்னெடுத்தோம். இப்போ தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுக்கும்போது விவசாய போராட்டத்தை நம்ம பண்ணோம், மாணவர்களுக்காக போராட்டம் பண்ணோம். தொடர்ந்து போராட்டம் முன்னெடுக்கும்போது காவல்துறையினரே வச்ச பேர் தான் இது நமக்கு. எந்த மணிப்பா இன்றைக்கி போராட்டம் வச்சுருக்காரு, எந்த மணி இன்றைக்கி சாலையை மறிக்கிறாரு, எந்த மணி ரயிலை மறிக்க போகிறாரு, ஏங்க அவர் நம்ம லயோலா மணிங்க. ஓ அவரா? அது என்ன ஆகுதுன்னா அது அப்படி காலப்போக்கில் காவல்துறை மத்தியினரில், பத்திரிகையாளர்கள் மத்தியில், பல அரசியல் கட்சி தலைவர்கள் மத்தியில், பல்வேறு இயக்கத்தை சார்ந்தவர்களுடைய மத்தியில் வந்து லயோலா மணின்றது அது ஒரு பேராக மாதிரி ஒரு பிராண்டாகவே மாறிடுச்சு. லயோலா மணினா தான் தெரியும். என்னுடைய உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா மணிகண்டன் இருக்கும். ஆனால் மணிகண்டன்னா யாருக்குமே தெரியும். மணிகண்டன்ற பேரை லயோலா மணி நீங்களே மாற்றிட்டீங்க, எல்லா சர்டிஃபிகேட்டையும் அப்படியே மாறிடுச்சு. அப்புறம் எல்லாத்தையும் நம்ம மாற்றிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன ஆகுதுன்னா லயோலா மணினா தான் தெரியும். அப்படி தான் இந்த பேர் உருவானது. அப்புறம் வந்து எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, சில பேர் வந்து இந்த பேருக்காக சொன்னாங்க. நான் கூட சொன்னேன், லயோலா மணி கூப்பிட்றாங்க, இதை பேசாமல் பேரை நான் மாற்றிடலான் இருக்கேன் அப்படின்னா, உன்னோட ஆம்பிஷன் என்னன்னு கேட்கும்போது, இல்லை நம்ம அரசியல் தான், அரசியலில் ஒரு நல்ல ஒரு ஆளுமையான ஒரு இடத்துக்கு வரணும், அதுக்கு நம்ம தொடர்ந்து போராடணும் அப்படின்னும்போது சில பேர் சொன்னது இது உங்களுக்கு கூட நகைச்சுவையாக இருக்கும். ஆனால் சில பேர், நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, மணின்ற பேர் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் தவிர்க்க முடியாது, அன்புமணி, கொளத்தூர் மணி, வீரமணி, தங்கமணி, வேலுமணி மாதிரி ஒரு லயோலா மணி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கணும், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. Let's go holidays. Travel beyond boundaries. VCura Wellness, Advanced Scientific Slimming. No pain, no surgery. Any weight loss, இன்னும் smarter. Milky Mist Cow Ghee. Taste the best.